Today, I feel honored to speak a few words about the holy month of Ramzan. During this month, Muslims fast from sunrise to sunset. Ramzan reminds us to be kind, spiritual growth, kindness and bonding. Now here is our Mahira Fatima to deliver English speech. Good morning to all. My name is Mahira Fatima. I am from grade 5. Today I am speak about Ramadan. Ramadan is the holy month for Muslims. During this month, Muslims fast from sunrise to sunset. They do not eat or drinks during the fasting time. People pray more and read the Holy Quran. They also help poor people and share foods with others. Ramadan teaches us patience, kindness and self-control. At the end of Ramadan, Muslims celebrate Eid with joy. Happy Ramadan to all. Thank you. என் பெயர் ஜான் முகமது இப்ராஹிம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் ரமலான் பண்டிகையை பற்றி பேச வந்துள்ளேன். ரமலான் இஸ்லாமிய நாட்காட்டி மிகவும் புனிதமான மாதமாகும். இது முகமது நபிக்கு புனித திருக்குரான் மாதமாகும். ரமலான் என்பது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனை அடையும் மாதம். நபி முகமது மதீனாவுக்கு இடம் பெயர்ந்த பிறகு ரமலான் நோன்பு கொண்டாடப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் மறைந்து இறுதி இறை தூதர் ஆவார். நபிகள் நாயகம் இறை தூதர் அவர்களுக்கு திருக்குரான் வழங்கப்பட்ட மாதம். இதையே நாம் ரமலான் என கொண்டாடுகிறோம். நன்றி. வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் இங்கே வந்து ரம்ஜானை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத் முபாரக் டு ஆல். எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லி உங்களுக்கு ரம்ஜான் மாதத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? ரம்ஜான் மாதம்ன்றது மட்டுமா சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் நோ ஃபுட் நோ வாட்டர். எதுவுமே வந்து அவங்க சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். மார்னிங் வந்து விடியறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் மாலை வந்து சாப்பிடுவோம். மறுபடியும் வந்து தொழுதுட்டு சாப்பிடுவோம். இதில் வந்து குரான் வந்து இறக்கப்பட்ட மாதமாக வந்து இந்த ரம்ஜான் மாதத்தை வந்து நாங்கள் கருதுகிறோம். அதே மாதிரி ஒரு மாதம் வந்து அந்த நோன்புல இருக்க வேண்டியது எல்லா நன்மைகளையும் நற்பண்புகளையும் கொடையையும் இது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல விஷயத்த பகிரணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகணும், அதெல்லாம் வந்து சொல்கிற வந்து மாதம் இந்த மாதம் ரம்ஜான் மாதம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை வந்து இறக்கப்பட்ட மாதம் இது. அவர் தான் வந்து லாஸ்ட் இறை தூதர். நம்ம இறை தூதர் அவர் லாஸ்ட் இறை தூதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வழியை தான் நம்ம பின்பற்றி வரோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவரோட ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு 2 கதைகளாக வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஈகை பண்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இந்த மாதமும் சரி நபிகள் நாயகம் வந்து நடந்துக்கிட்ட அந்த முறையும் சரி அதில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரா, அவர் மேலே இருக்கிற வெறுப்பினால டெய்லி அவர் மேலே வந்து குப்பையை வந்து கொட்டுவாராம்.
குப்பையை வந்து கொட்டும்போது அவர் வந்து அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தாம அவரு மன்னிச்சு விட்டு போயிட்டே இருப்பாராம். சிரிச்சுட்டே அந்த குப்பையை தள்ளிட்டே போயிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ போகும்போது அந்த குப்பை வந்து கொட்டதுக்கான ஆளும் அங்கே இல்லை. இவர் பார்த்துக்கிட்டே போகும்போது என்ன இன்னைக்கு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, கீழே இவர் டெய்லி எங்கன்னா குப்பை கொட்டுவாரு, எங்க இவரை காணுமே என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரு வெளியவே வரல அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு விசாரிச்சிருக்காரு. சரி நீங்கள் வந்து வெளியே வரலன்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன், அது கேட்டதுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து பார்த்துறேன், எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்றத விசாரிச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு வந்து அவர் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து அவருக்கு அந்த உடம்பு சரியில்லாத விசாரிச்சாராம். அப்போ வந்து தான் அவருக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு பற்று வந்திருக்கு. நாம அவருக்கு வந்து கெடுதல் தான் நினைச்சோம், அவர் மேலே குப்பையை கொட்டணும், ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே தெரிஞ்ச உடனே அவர் வந்து நம்மளை வந்து பார்த்துருக்காரு. அதனால அவர் கூடயே வந்து இறை தூதர் அவர் கூடயே வந்து ஒரு துணையாகவே இருந்தார். அவரோட பெயர் தான் வந்து முகமது அன்னாஸ். போய் கொட்டினார் இல்லைங்களா, அவரோட பெயர் தான் வந்துட்டு முகமது அன்னாஸ். அதுல இருந்து அவர் கூடவே இருப்பார். இது ஒன்று ஆயிடுச்சுங்களா. ஒரு முறை அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து இவரை பார்த்துட்டு வந்து ஒரு இல்லாதவர் வந்து ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவர் போட்டிருந்த ஒரு புதுசாக அப்பதான் போட்டுட்டு போனாரா ஒரு கோட்டு, அதை வந்து கழட்டி அவர்கிட்ட கொடுத்தாராம். அப்போ அவரோட நண்பர் வந்து கேட்டிருக்காரு, உங்ககிட்ட இருந்ததே இந்த ஒரே ஒரு கோட் தான் புதுசு, இதை கூட நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், நம்ம கிட்ட எது நல்ல விஷயம் நல்லது எதுவோ புதுசு எதுவோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறது அந்த ஈகை பண்பு இது எல்லாமே வந்து இந்த ரம்ஜான் மாசத்துல தான் வந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு முறை வந்து அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு ஏழ்மையானவரை பார்த்தா கூட அவருக்கு நல்ல செய்யணும், பகிரணும், ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பன்மை கொண்டவர் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிபி கிட்ட சொல்லி, டெய்லி வந்து நீ வீட்டில் சப்பாத்தி செஞ்சு நீ ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சுரு, வழி போக்கங்கள் யாருன்னா போனாங்கன்னா வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க தங்கி சாப்பிட்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லி வந்து நீ சப்பாத்தி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாரு. அந்த பிபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டெய்லி வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அசதியாக இருந்ததோ இல்லை என்ன காரணமோ இல்லை வீட்டிலே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தியை அவங்களே வச்சுட்டாங்க, பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போனவர் வீட்டுக்கு வரும்போது டயர்டாக வராருன்னா அவங்களால நடக்க முடியாமல் வந்து வீட்டில் இருக்காரு. நைட்டு தூங்கும்போது அவருக்கு தோணுது, தன்னோட பிபி கிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு நீ சப்பாத்தி வச்சியாமா, யார் விட்டு சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து யோசிச்சு கொஞ்சம் பயந்து இல்லை இன்னைக்கு நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோ, என்னோட உடல்நிலை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நீ இன்னைக்கு வைக்காத அந்த ஃபுட்டுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஈகை தன்மையை வந்து அந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நல்லதையே செய்யணும், நல்லதையே செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும், அதுதான் வந்து ஈகை தன்மை. இந்த ஈகை தன்மையை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரம்ஜான் மாசத்துல வராது. காலையில் நோன்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த நோன்பை வந்து முடிப்பாங்க. ஓகேங்களா, தெரியுமா உங்களுக்கு? ஓகேம்மா. அதே மாதிரி நமக்கு 5 கடமைகள் வந்து இருக்கு. முஸ்லிம்களுக்கு 5 கடமை இருக்கு. அதுல முதல் கடமை வந்து களிமானா ஏகத்துவம். அது களிமா வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணியே ஆகணும். அந்த 5 களிமா வந்து எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே அந்த களிமாசு நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தொழுகைனா நம்ம பிரேயர் வணங்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சகாத் தான தர்மம் பண்றது, அதாவது ஈகை பண்றது, மற்றவங்களுக்கு நாம
கொடுக்கறது, தர்மம் பண்றது. நோன்பு அதுதான் வந்து உபவாசம். நெக்ஸ்ட் ஹஜ், அது வந்து யாத்திரை, ஹஜ் பயணம் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது லாஸ்டா வந்து முடிச்சுக்கிறேன். துவா பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து அருளும். எங்கள் மனசுமைகளை வாழ்க்கைக்கு ஹலால் வழியை தந்துவிடு. நான் தளர்ந்து போகும் நேரங்களில் உன் கருணையால் என்னை தாங்கி பிடித்துக்கொள். எங்கள் கண்ணீருக்கு பின்னால் சுகமான நாளையும் ரஹ்மத்தையும் தந்துவிடு. ஆமீன் யா ரபில் ஆலமீன். எமது பள்ளியில் எண்ணற்ற பிள்ளைகளை சேர்த்து எமது பள்ளி மேலும் உயர்ந்து வளர்வதற்கு அருள் புரிவாக. மேலும் நல்ல கல்வியினை எமது சிபிஎஸ்இ பள்ளி தந்து அருளும்படி செய்வாயாக. நன்றி. Respected principal, vice principal, dear teachers and my lovable children. Assalamu alaikum and a very good morning to everyone. On behalf of our school, I feel privileged to deliver the word of thanks on this wonderful occasion of our Ramzan celebration. First and foremost, I would like to express my heartfelt gratitude to our dear correspondent sir and our beloved principal ma'am for giving us this opportunity to celebrate this beautiful festival and for always encouraging cultural harmony in our school. Thank you, dear ma'am. I extend my sincere thanks to our teachers who guided and supported us in organizing this event and helped us understand the true spirit of Ramzan, a time of prayer, patience, kindness and sharing. My special sincere thanks to our Jamila Banu ma'am for organizing this event. Thank you, dear ma'am. And also my special thanks to our PP ma'am for guiding us. Thank you, dear ma'am. A big thank you to all the participants who made this celebration lively and meaningful with their performances. Your efforts truly made this event memorable. I would like to thank our non-teaching staff for their valuable support behind the scenes. Happy Eid Mubarak to all. Thank you to all.